ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ வீட்டிலே எப்படி மொறுன்னு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோல் சீவி நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபிங்கர் சிப்ஸ்க்கு நல்ல லெங்க்த்தாக வரும், பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக தோல் சீவி எடுத்தாச்சு. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்துங்க, ரொம்பவும் பெருசாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி நார்மலான சைஸ். பார்த்தீங்களா, இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா மொறுமொன்னு சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரம் வேகிறதுக்கும் ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும். பார்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், எம்டி பாத்திரத்தை வச்சு லோ ஃப்ளேமில் லைட்டாக சூடு மட்டும் இருந்தால் போதும். ஒரு 4 வரமிளகா, ஒரு 5 பீஸ் கருவேப்பிலை, நம்ம வீட்டில் உரிச்சிட்டு வேஸ்ட்டாக போடுவோம்ல பூண்டு தூள், அந்த பூண்டோட தோல், அந்த தோல் மட்டும். இந்த தோல் தான் அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து சூடு இருந்தால் மட்டும் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கருகிரும், அந்த ஃப்ளேவரே மாறிடும். அந்த சட்டி சூடு மட்டும்தான் இருக்கணும். அதை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துருச்சு. இந்த பாருங்க, இந்த பதத்தில் வறுத்துட்டு அடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. அரைக்கும்போது சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ஆயில் சேர்த்துக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் போடும்போதே நல்லா உதிரியாக போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள்.
அதிகபட்சம் ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். மசாலா, ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாமே, அந்த டிஷ் எல்லாமே. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் நம்ம வந்து பேக்கெட் பண்ணி அந்த பீஸை வாங்குறத விட இது இந்த மாதிரி ஹோம்மேடு பண்ணி கொடுத்திங்கன்னா ஹெல்த்தி, நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கா? எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோனா கலர்ஃபுல்லாக. இதே நம்ம ஹோம்மேட் நம்மளே தயாரிக்கிறது, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மறைச்சி வச்ச மசாலா அப்படியே மேலே தூவி நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுக்கோங்க. வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கடப்பக்கம் நீங்கள் இந்த லேஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கவே வேண்டியதில்லை. மெயின் அந்த பூண்டோட அந்த தோல் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அவ்வளோ டேஸ்ட்டுங்க, உண்மையில வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு ½ அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? பார்க்கும்போதே அப்படியே டெம்ப்ட் ஆகுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த கோல்டன், அந்த மேலே மசாலா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? அந்த காரம் ப்ளஸ் அந்த இனிப்பு, அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க.